அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி அவர் தான் வருவார். சரிங்களா? இப்போ குரு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிட முடியாது. இப்போ 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்துக்கு போக போகிறார். 6ஆம் இடத்தை விட 7ஆம் இடங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அருமையான குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 குரு பயிற்சி நடக்கும். அதாவது ரிஷபத்தில் இருக்க குரு மிதுன ராசிக்கு போயிடுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாக வந்துடும். தனுசு ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம், கடன் பிரச்சனை, மேக்ஸிமம் பாருங்கள் கடன் பிரச்சனை, பண பிரச்சனை தான், ஹெல்த்தில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா அப்படியே உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாற்றுவார். ஏன்னா உங்கள் ராசிநாதனே அவர் தான். உங்கள் ராசியை பார்த்துருவார் குரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துடுறார். இது ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கும். இதை பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான காலகட்டங்க உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிற குரு வந்தோடனே என்ன பண்ணுவார்னா திருமணம் ஆகாமல் இருக்க தனுசு ராசி நேயர்களுக்கு கல்யாணம் நடந்துடும், திருமணம் நடக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நல்ல நண்பர்கள், ஏன்னா 7ல் குரு வந்துட்டாலே பாருங்கள் பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேர்றது, புதுசாக நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கிறது, இதெல்லாமே நடக்கும் 7ல் குரு வந்தால். அப்போ கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். புதுசாக கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போகிறீங்க. திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. நல்ல நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க. பிரிஞ்ச நண்பர்களும் உங்களுக்கு ஒன்று சேர போகிறாங்க. அத்தனையுமே இந்த 7ஆம் இடத்துல இருக்க குரு செய்ய போகிறார். 7ல் குரு வந்துட்டாலே ஒரு பக்காவாக இருக்குங்க, எல்லாமே மாறும். ஏன்னா உங்கள் ராசியை பார்த்துருவார். உங்களுக்குள்ளிருந்து வந்த குழப்பங்கள் இருக்காது, மன உளைச்சல் இருக்காது, மன அலைச்சல், அதேமாதிரி சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஸ்டெடியாக இருப்பீங்க, ஸ்டெடியாக திங்க் பண்ண முடியும் உங்களால். மனக்குழப்பங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்த்துருவார். ராசி பார்த்தா என்ன நடக்கும்? உங்கள் ராசிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் உடலே, அதாவது உங்கள் தலை முதல் கால் வரைக்கும் குருவோட ஆதிக்கத்தில் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம், குருவோட பார்வையில் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இருட்டுக்குள் இருக்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை மாட்டியிருப்பீங்க, ஏமாந்து போயிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண விஷயத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க. நல்ல வேலை கிடச்சிருக்காது, வேலையில் நிம்மதி இருக்காது. எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் அடுத்தவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் செஞ்சுருக்க மாட்டாங்க, நன்றி மறந்துருப்பாங்க. இது நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்க முடியுது அவங்க வாழ்க்கையில். நீங்கள் எல்லாமே அடுத்தவங்க வளர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க, ஆனால் உங்களை யாரும் வளர்த்தி விட்றதுக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, பொறாமப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. இதெல்லாமே இருந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் சம்பவங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயமாக நடக்க போகுது. ராசி பார்க்குற குரு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணுவார். ஹெல்த்தில் நல்லாயிருக்கும், நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், நிம்மதியாக இருக்க போகிறீங்க, தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியுங்கனால எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. என்ன நடக்கும்? பணம் வரப்போகுது, லாபங்கள் அதிகரிக்க போகுது. வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக போகுதுங்க. அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பார்த்துட்டாலே பார்த்திங்கன்னா அது உங்கள் ராசிநாதனே அவர் தான். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்படியோ பணத்தை சம்பாதிச்சிருவீங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு இருந்திருக்காது. ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தனுசு ராசி நேயர்களுக்கு கஷ்டப்பட்டது உண்மை. பணம் இல்லை, கடன் தொல்லை அதிகமாக போயிடுச்சு, கடனை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் கழுத்து நெருக்குதுங்க சார், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். தனுசு ராசிக்காரங்க ஏகப்பட்ட பேர். நல்ல ஒரு வேலை இல்லை, வேலையிலிருந்து நிம்மதி கிடையாது, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. வேலையில் இருக்கவங்களே உங்களை ஏதோ ஒன்று சொல்லி உங்களை மாட்ட வச்சுருப்பாங்க, கெட்ட பேர் வாங்க வச்சுருப்பாங்க, கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாமே நடந்திருக்கும். இனி உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறப்போகுதுங்க. 11ஆம் இடத்தை பார்த்துட்டாலே பணம் வரும். வேலையில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க, மேலதிகாரி உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் திறமை வெளியே வரும்.
ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. இது எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? திருமணம் 11ஆம் இடங்கிறது அபிலாஷை நிறைவேறுதல். அதேமாதிரி திருமணத்துக்கு உண்டான இடமும் 11ஆம் இடம் தான். நீங்கள் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. முதல் திருமணம் 7ஆம் இடம், 11ஆம் திருமணங்கிற 2ஆம் திருமணம். ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணம் நடக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இந்த காலகட்டங்கள் லவ் மேரேஜ் நடக்கும். உங்கள் விருப்பம் நிறைவேறும், உங்கள் ஆசை நிறைவேறும், எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க. ஒரு மனசில் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குங்க இந்த டைம்லலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மனசில் தைரியம் வந்துடும். உங்களுக்கு தம்பி தங்கச்சியோட ஆதரவுகள், வீட்டில் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களா, அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவி செய்கிறது ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பங்கள் பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இந்த டைமில். இதெல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மீடியாவில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும், அதேமாதிரி ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு தோல்வி கிடையாது, இனி வெற்றி மட்டுமே தான் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடத்துல சனி உங்களுக்கு இருந்து உங்கள் ராசி பார்த்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்தா கூட இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறதுனால சமாளிக்க வைக்கும், அப்படியே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சரிங்களா? குரு பார்வை இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஆனால் குரு பார்க்குறதுனால, சனியும் குரு ராசி பார்க்குது, குருவும் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களால் எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும். திருமணம், புத்திர பாக்கியம் அத்தனையுமே உங்களுக்கு எதிர்பார்த்தது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? நினச்சபடி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், வேலை மாற்றம், ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க இந்த டைமில். இந்த குரு பயிற்சி யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சி. நிறைய நல்லது நடக்கிறத பார்க்க முடியும். இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் வெளிச்சத்தை வரும்போது உங்களால் உணர முடியும். கஷ்டப்பட்டுட்டு இருந்தமே, இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுட்டோம், எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? இது தெரியும் உங்களுக்கு. மே மாதத்துலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். மே 14க்கு அப்புறமே உங்களுக்கு குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால மைண்டில் ஒரு நல்ல மைண்ட் கிளாரிட்டியாக இருப்பீங்க. மைண்ட் நல்ல ஒரு தெளிவாக சிந்திச்சு செயல்பட முடியும். தெளிவாக இருக்க போகிறீங்க, குழப்பங்கள் இருக்காது உங்களுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சரிங்களா? அந்த உடம்புல இருந்த அந்த பிரச்சனைகள், நிறைய மாத்திரை மருந்து எடுத்தது, ஹாஸ்பிட்டல் செலவு வந்தது, உடம்புல தீராத பிரச்சனைகள், வியாதி இருந்துட்டு இருந்து பார்த்திங்களா, அது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக குணமாயிரும். அத்தனையுமே ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பயிற்சி மூலமாக எல்லா தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். சரிங்களா? என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுதான் விஷயமே. அங்கே தான் விஷயமே இருக்குது. தனுசு ராசி மூலம், போராடம், உத்திராடம். மூல நட்சத்திரக்காரங்களும் போராட நட்சத்திரக்காரங்களும் உத்திராட நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க தனுசு ராசியில் தான் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்து இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்கள் வயசு என்ன, ஏஜ் என்ன, நல்லது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்டது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, 50 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 35 40 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, இது எல்லாமே பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த குரு பயிற்சி ஒரே மாதிரி கொடுத்துறாரு. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கிரகங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு சாதகம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கடன் இருக்கும், நோய் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், பணம் கையில் இருக்காது, சுற்றி உங்களை அவமதிப்பாங்க, கெட்ட பேர் வரும். எல்லாமே நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது தான் வரும். அப்போ உங்கள் நேரம் நல்லா இருக்கா, இல்லை நேரம் சரியில்லையா, ஜாதகத்தில் தாங்க விஷயம் இருக்குது. அதில் தான் சில ரகசியம், அதை பார்த்தா தான் சில விஷயங்கள்லாம் வெளியே வரும். நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். பிஸ்னஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, கூட்டுத்தொழில் உங்களுக்கு ஆகுமா ஆகாதா, 7ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், கெட்ட விஷயங்களில் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே சுய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும். நீங்களும் கொஞ்சம் ஒரு அலர்ட் ஆயிடுவீங்க, தெளிவாயிருவீங்க. கெட்ட நேரம் நடக்கும்போது கரெக்டாக நடந்துக்குவீங்க. நல்ல நேரம் இருக்கும்போது நீங்கள் போயிட்டே இருக்கலாம், அந்த ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம், எந்த தடங்களும் வராது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியாக கெட்ட தசாபுத்தியாக
இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக, நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலையே உங்களை ஆட்டி படைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் இப்போ எந்த கிரகம் உங்களை இயக்கிட்டு இருக்கு, என்ன தசை நடக்குது, என்ன பிளானட்டோட தசை நடக்குது, அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.